ராஜ் டியூப்ஸ் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி ஜெயந்தீஸ்வரர் ஆலயத்தின் சார்பாக சிவாச்சாரிய சார்பாகவும் எங்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இப்போது பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நவராத்திரி பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நவராத்திரி என்பதன் பூஜையானது அம்பாளுக்கு உரிய பூஜை. அந்த நவராத்திரி எப்பப்பெல்லாம் வரும், எப்போ அந்த பூஜையை அனுஷ்டிக்கணும், இந்த பூஜையை பண்ணால் என்ன பலன் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச நவராத்திரி குழு வைக்கிற நவராத்திரி மட்டும் தான் எல்லாத்துக்கும் தெரியும். புரட்டாசி மாதத்தில் வர்ற 9 நாட்கள் குழு வைப்பா எல்லா வாரத்தில் கோவிலையும் விசேஷமாக நடக்கும். இந்த நவராத்திரி மொத்தம் 12 நவராத்திரி இருக்குது. இந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு நவராத்திரி உண்டு. அதாவது எவ்ரி பிரதி மாதம் அமாவாசைக்கு பிறகு வர்ற 9 நாட்கள் நவராத்திரி. அந்த நவராத்திரியில் 12 நவராத்திரியில் விசேஷமாக ஒரு 4 நவராத்திரியை விசேஷமாக அனுஷ்டிக்கப்படுறது. என்ன அந்த நவராத்திரி 4 நவராத்திரின்னா, முதல் நவராத்திரி வசந்த நவராத்திரின்னு பேர். அது வசந்த காலத்தில் பங்குனி மாதம் சித்திரை மாதத்தில் ஆரம்பிக்கிறது. பங்குனி மாதம் அமாவாசை முடிந்த பிறகு அடுத்த நாளிலிருந்து அந்த வசந்த நவராத்திரி பூஜையானது ஆரம்பம். அந்த வசந்த நவராத்திரி பூஜை யாருக்கு என்றால், எல்லாம் இல்லை ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி லலிதாம்பிகைக்குரிய நவராத்திரி அந்த வசந்த நவராத்திரி. அதற்கு பிறகு அம்பாள் லலிதாம்பிகையின் சேனாதிபதியாக விளங்கும் வாராகி அம்பிகைக்குரிய நவராத்திரி ஆனி மாதத்தில் வருகின்ற ஆஷாட நவராத்திரி. ஆனி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து 9 நாட்கள் இந்த ஆஷாட நவராத்திரி அனுஷ்டிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படின்னு நம்ம எல்லாமே ஆற்றுலலாம் குழு வைப்போம். புரட்டாசி மாதத்தில் எல்லோரும் ஆற்றுல குழு வச்சு அந்த பூஜைகள்லாம் பண்ணுவா. 9 நாட்களுக்கு பூஜையெல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் சுண்டல் நைவேத்தியங்கள்லாம் கொடுப்பா. எல்லாத்தையும் பார்த்துருப்பேன், கேட்டிருப்பேன். அந்த நவராத்திரி பேர் தான் சாரதா நவராத்திரின்னு பேர். இந்த சாரதா நவராத்திரிங்கிறது பேர் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அந்த 3 அம்பாளுக்கு 3 நாட்கள் பூஜை செய்யப்பட்டு, கடைசி நாள் 10ஆவது நாட்கள் மைஷாசுர மர்தினி அம்பாள் அவதாரம் எடுக்கிறது, மைஷனை சம்ஹாரம் பண்ணுற அந்த நவராத்திரி. அடுத்த நவராத்திரி ஷாமலா நவராத்திரின்னு பேர். அந்த ஷாமலா நவராத்திரி யார் அப்படின்னா, அம்பாளோட மந்திரி ஷாமலா, ராஜஷாமலா, மாதங்கி, மீனாட்சி அப்படின்னு சொல்கிற அந்த அம்பாளுக்குரிய நவராத்திரி தை மாதத்தில் வரும். அமாவாசைக்கு அடுத்த நாட்களிலிருந்து 9 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுற அந்த நவராத்திரி விசேஷமாக அந்த 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுற விசேஷம். இந்த நவராத்திரியில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆற்றுல குழு வைக்கிற வழக்கம் இருந்தால் அதை வருடம் முழுவதும் தவறாமல் கலச ஸ்தாபனம் பண்ணி, அமாவாசை அன்னைக்கு கலச ஸ்தாபனம் பண்ணி அந்த 9 நாட்கள் குழு வைத்து ஆற்றுல தினையும் காத்தால் பூஜை செய்து வர்ற சுமங்கலிங்களுக்கு எல்லாத்துக்கும் குங்குமம் கொடுத்து, மஞ்சள் குங்குமம் கொடுத்து, திலபாக்கு தாம்பூலம் கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனால நம்ம குடும்பத்தில் சந்தோஷங்கள் நல்லா இருக்கும். வர்ற குழந்தைகள் எல்லாத்துக்குமே பிரசாதம் கொடுக்கறது, இதெல்லாமே நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கும். இந்த நவராத்திரியை பற்றி காஞ்சி மகாபெரிவா ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர்கிட்ட ஒரு சிவஸ்தலம். அங்கே உள்ள துர்க்கை அம்பிகைக்கு, அம்பாளுக்கு அந்த கோயிலோட தர்மகர்த்தா விசேஷமாக நவராத்திரி பண்ணிட்டு இருந்திருக்கார். அவரோட காலத்துக்கு பிறகு அங்கே நவராத்திரி ஒழுங்காக நடக்கலை. அந்த தர்மகர்த்தாவோட குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த நவராத்திரி ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடிட்டே இருந்திருக்கா. அவள் போனதுக்கப்புறம் அந்த அந்த பூஜையை விட்ட பிறகு அவள் குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் வந்துகிட்டே ஒரு வாட்டி போய் மடத்துக்கு போயிட்டு பெரியவாட்ட கேட்கும்போது, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நவராத்திரி பூஜைகள்லாம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ விட்டுட்டேல், அதான் நிறையா கஷ்டங்கள்லாம் வருது. நவராத்திரி பூஜையை எடுத்து திருப்பியும் பண்ணுங்கோ, நல்லது நடக்கும் அப்படின்ட்டு திருப்பியும் அந்த பையன் அவள் அந்த கோவிலில் நவராத்திரி பூஜைகள்லாம் எடுத்து திருப்பியும் பண்ண ஆரம்பிக்கும்போது அவள் பிரச்சனைகள்லாம் வந்து நல்லது நடந்துச்சு. அப்பேற்பட்ட அந்த நவராத்திரி
அது நம்ம ரூம் பொம்மையாக மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த கொலு வைக்கிறது அதில் எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதை பக்திபூர்வமாக நாம் உணர்ந்து நாம் அந்த கலச ஸ்தாபனத்தை பூஜை பண்ணி டெய்லியும் நம்ம வசதிக்கு என்னமோ பூஜையை பண்ணி தினையும் ஏதோ என்ன நம்ம வசதிக்கு என்ன நைவேத்தியங்கள் பண்ண முடியுமோ அது பண்ணி வர்ற சுமங்கலிகளுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச என்ன பிரசாதங்கள் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பிரார்த்தனை செய்து கொள்வோம். நவராத்திரியோட பரிபூர்ண அனுகிரகம், அம்பாளோட அனுகிரகம் இந்த கலியுகத்தில் நாம் மென்மேல் நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாம் இல்லை அம்பாள் ஜெகன்மாதாவோட ஒரு அனுகிரகம் இருந்தால் சிறப்பாக இருக்கும். எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொண்டு நவராத்திரி பூஜையை சிறப்பாக எல்லோரும் கொண்டாடுங்கள். ஆலயத்தில் நடைபெறும் இந்த நவராத்திரி உற்சவத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு அம்பாளை நித்தியம் தரிசனம் செய்து அம்பாளின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க பிரார்த்திப்போம். இந்த நவராத்திரியில் விரதம் இருக்கும் பெண்கள் அவளுக்கு நல்ல ஒரு விவாகம், ஆண்மகன் வரன் கிடைக்கும். கல்யாணமான தம்பதிகள் அம்பாளை தினமும் பிரார்த்தனை செய்து நவராத்திரி வழிபட புத்திரபாக்கியம் கிடைக்கும். போன்ற பலவிதமான சுகங்களும் அம்பாள் அனுகிரகம் செய்வாள். நவராத்திரியில் நாம் அவளை விரதம் இருந்து தரிசனம் செய்வதனால் நம்மளுக்கு பலன்கள் அதிகம். நாம் எல்லோரும் இந்த நவராத்திரி பூஜையை அனுஷ்டித்து நவராத்திரியில் அம்பாளை தரிசனம் செய்து எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்க எல்லாமில்ல ஜெகன்மாதா லலிதா திரிபுர சுந்தரியை பிரார்த்திப்போம். மகாபிரிவா ஸ்ரீ 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 சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் பரிபூர்ண அனுகத்துடன் நாம் எல்லோரும் பிரார்த்தித்து வாழ்வில் யுகபோக சுகவாழ்வு அடைய பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.